ஹஜ்ஜுடைய தர்பியாவிலே ஹஜ்ஜுக்கு முன்னால் ஆக முக்கியமாக எங்களுடைய உள்ளங்களையும் உடம்பையும் சரி செய்ய வேண்டும். உள்ளங்களை சரி செய்யறது அல்லாஹுடைய பயத்தால், ஹுஷூஆல் உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். மப்ரூரான ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு தான் கிடைக்கும். மப்ரூரான ஹஜ்ஜுடைய பாக்கியம் ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹிஜ்ரி முதலாம் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ 3ஆம் ஆண்டோ ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கல். அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கியது ஹிஜ்ரி 9. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்தது கடைசியாக தான் மௌத்தாகிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னால்தான் ஹஜ்ஜை செய்தார். ஏனென்றா ஹஜ்ஜுக்கு ஆக தேவை உள்ளத்துடைய பரிசுத்தம். முந்திய மக்கள் ஹஜ்ஜுக்கு வாரது வயசான காலத்தில். இப்ப நீங்க பங்களாதேஷ் மக்களை பாருங்க, பங்களாதேஷ் வாலிபர்கள் ஹஜ்ஜுக்கு வார மிச்சம் குறவு. வாரதெல்லாம் வயசாளிகள். தனி அண்டர் கிரவுண்ட்ல போய் பாருங்க, பங்களாதேஷே தான் ஃபுல்லா. ஏனென்றா வயதான காலத்தில் அவங்க வாரதுடைய ஒரு நன்மை என்னண்டா உள்ளமெல்லாம் சுத்தமாகி பரிசுத்தம் அடைஞ்சு. நீங்க பங்களாதேஷ் ஆக்களை பாருங்க, கையை தூக்கி அழுதுட்டே இருப்பாங்க. ஹரத்தை சுத்தி பாருங்க, சுபவுக்கு போறோம் நீங்க அப்படியே சுத்தி சுத்தி பாருங்க, காபாவை தவாப் செஞ்சுட்டு அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹஜ்ஜுடைய ஆக பரிசுத்தமாக வேண்டிய ஒரு பகுதி தான் உள்ளம். கல்பு பரிசுத்தம் அடைந்தால்தான் அந்த கல்பினூடாக சரியான அமல்கள் வெளிவரும். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஹக்கீம் ஞானி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல எஜமானன் சொன்னான், ஒரு ஆட்டை அறுத்து மிக நல்ல உறுப்பு 2 எடுத்துட்டு வா. ஆட்டுடைய மிக நல்ல உறுப்பா இருக்கும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை அறுத்து என்ன செஞ்சாங்க, ஆட்டுடைய நாக்கையும் இருதயத்தையும் கொண்டு வந்தாங்க. திரும்ப எஜமான் சொன்னான், லுக்மான் இன்னொரு ஆட்டை அறுத்து அதுல மிக மோசமான உறுப்புகளை கொண்டு வா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஆட்டை அறுத்து அதனுடைய நாக்கையும் இருதயத்தையும் கொண்டு வந்து வச்சார். எஜமான் கேட்டான், லுக்மான் நல்ல உறுப்பை கொண்டு வரும்படி சொன்னேன், நாக்கையும் இருதயத்தையும் கொண்டு வந்தாய். மோசமான உறுப்பை கொண்டு வரும்படி சொன்னேன், நாக்கையும் இருதயத்தையும் கொண்டு வந்தாய். இதனுடைய மர்மம் என்ன லுக்மான்? சொன்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், ஒரு மனிதன் நல்லவனாக மாறுறதும் கெட்டவனாக மாறுறதும் இந்த 2ஐயும் வச்சுதான். ஒரு மனிதனுடைய நாக்கு சரியில்லைண்டா நாங்க எல்லாருமே அவனை ஒதுக்கிட்டுருவோம். அவனோட பேசவே மாட்டோம். அவன் சரி வராது, சபைக்கு சரி வராது, அவன் ரூமுக்கு சரி வராது, அவன் குரூப்புக்கு சரி வராது, குடும்பத்திலையும் சரி வராது. மனைவி கூட சொல்லிடுவாள், என் மாப்பிள்ளை எல்லாம் நல்ல, வாய் மட்டும் சரியில்லை, டெனேஜ் லைன். இது நாக்கால வாட பிரச்சனை. எல்லாம் நல்ல, நாக்கு சரியில்லை, வேற வாய் சரியில்லை. 2வது இருதயம், கல். சொல்லுவாங்க உடம்புதான் கருப்புன்னு பார்த்தா கல்பு அதோட கருப்பு வேண்ட. உடம்புதான் கருப்புன்னு பார்த்தா கல்பு இதோட கருப்பு. உடம்பு கருப்பா இருந்தாலும் பரவாயில்லை, கல்பு வெள்ளை அடிக்கும். உடம்பு கருப்பா இருந்தது எந்த குற்றமும் இல்லை. கருப்பு கஸ்தூரி. அது கஸ்தூரி என்ன கலர்? கஸ்தூரி கருப்பு தான். கருப்பாக இருந்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொண்டோட கூட என்ன தேடுற, முதலே நிறம் தான் பாக்குறேன். வெள்ளையான்னு தான் பாக்குறேன். பிரச்சனை இல்லை. வெள்ளை தேடணும், கருப்பு தோடினோம். வெள்ளையா இருந்து கல்பு கருப்பா இருந்தா எல்லாம் முடியும். முதலே லைஃப் முடிஞ்ச அவர்கள். உடம்பு வெள்ளை இல்லாட்டியும் கல்பு கருப்பா இருக்கும், கல்பு வெள்ளை அரிக்கும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2ஐயும் கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஞானிதானே லுக்மான். சொன்னாங்க, இந்த நாக்கும் இந்த இருதயமும் தான் மனிதன் யார்னத்தை நிர்ணயிக்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள்ல ஆக உயர்ந்த அமல் அமலுல் கல், உள்ளத்துடைய அமல். வாயால கல்வியா ஓதுவீங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக்.
உள்ளத்துல இந்த கனெக்ஷன் இல்லைன்னா உங்களோட வாயால வந்த தல்வியால பிரயோஜனம் இல்லை. நீங்க வாயால லெப்பை அல்லாஹ் உனக்கிட்ட வாரேன், அல்லாஹும்ம லெப்பை உன்னிடம் ஆஜராகிறேன், லெப்பை அல்லாஹும்ம லெப்பை லெப்பை லா ஷரீக லக லெப்பை, அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்ல. வாயால தல்வியா வருது, உள்ளத்தால் அவருடைய கருத்துகள் ஓடுதுன்னு வைங்க. 1,50,00,000 மக்கள் அவனத்தை இருந்தாலும் முன்னால் இருக்கிறாள் உங்களுக்கு விளங்காது. முன்னாடி இருக்கிறாள் செய்யாது உங்களுக்கு விளங்காது. ஏன்? உங்களோட நாவால தல்பியா வருது, உள்ளத்தில் அதனுடைய கருத்து ஓடு. இன்னல் ஹம்த வன் நிஅமத, யா அல்லாஹ் எல்லா புகழும் எல்லா நிஅமத்துகளும் லக வல் முல்க், ஆட்சி உனக்குத்தான் சொந்தம், லா ஷரீக லக். சஹாபாக்கள் சொல்றாங்க, எப்ப நாங்க ஹஜ்ஜிக்கு ஹராம் கட்டினோமோ நாங்க எல்லாம் தல்பியா சொல்ல ஆரம்பிச்சோம். தல்பியா சொல்லி சொல்லி கொஞ்ச நேரத்தை எங்க தொண்டையெல்லாம் கம்மி. ஏன்? அவங்க அவ்வளவு இன்பமாயிட்டு அது சொல்றது. அல்லாஹ் கிட்ட வாரேன் 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 கத்துறதுன்னு நடந்துட்டு. எங்களுக்கு இந்த காலத்து என்ன இல்லைன்னா அசரத்துல தொண்டலாம் கம்மும் எல்லாம் மத்தவங்க போன் பார்த்துவா தல்வியா போதும். உள்ளத்துல ஹஜ் அசரத் கத்தி கத்தி தொலைப்பார், கடமை அவர் சொல்லாடி தல்வியாவும் இல்லைங்க இல்ல. ஒவ்வொருத்தரும் சத்தமா அல்லாஹ்விட்ட இஹ்ராம் கட்னத்துல இருந்து தல்வியாவுடைய வார்த்தை வந்துட்டே இருக்கும். உள்ளத்தாலதான் ஹஜ். பானையில உள்ளதுதான் எதுக்கு வரும்? அகப்பைக்கு வரும். பானையில கடல் இருந்தா அகப்பைக்கு சோறு வருமா? கல்புல துனியா இருந்தா, கல்புல ஃபுல்லா துனியா, ஹஜ்ஜி செய்யறதே உழைக்கிறதுக்கு தான். மக்காக்கு வந்ததே தங்கம் எடுத்து போகுதான். ஹஜ்ஜிக்கு வந்ததே பிரிக்காது. இதுக்கெல்லாம் குரூப் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு எல்லாம் ஒன்று, நீங்க எல்லாம் அப்பாவியல், உங்களை பத்தி நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சில ஹஜ்ஜி இப்ப முடிஞ்சு போகல 1 கிலோ தங்கத்தை பேக்கில் வச்சிருவாங்க, எல்லாம் செய்வான். பெட்ரோலை தவிர எடுத்துட்டு வந்துருவாங்க தம்சமுக்கு பதிலா. தம்சமுக்கு பதிலா பெட்ரோல் தந்தாலும் தருவாங்க. எல்லாம் பிரிக்காது. ஊரை அழிச்சு அவன் முன்னேறதுக்கு என்ன செய்யலாமோ காவாலும் உடைச்சு விட்டுவாங்க. அதை நான் சொல்லுவார். உலகத்துல நமக்கு தெரியாது என்ன நடக்கும் என்று. சில குரூப்புகள் இருக்குது, போகலே பொம்பளையோட கையில 8 காப்பை போட்டு விட்டுவான். அவன் செய்யற குரூப்பே தங்கம் கடத்துட்டான், வேற ஒன்றுக்கும் இல்ல. அவன் அஜனத்துக்கு செய்யறானோ தெரியாது. அதோட நல்ல குடியாவரம் பண்றான். ஹெரோயினை கொஞ்சம் கொண்டு முன்னேறதான் தேவணும். ஸ்ரீலங்கால வீடு கட்டணும், கார் வாங்கணும், வேன் வாங்கணும். அது இங்க மக்கா கொண்டு வந்து தங்கம் கடத்தணுமா? பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கஞ்ச குடுவ கொண்டு வந்து முன்னேற வாழ்க்கை எல்லாம் ஒன்று. அதுவும் ஹராம், இதுவும் ஹராம். 8 காப்பு போட்டுருவான் கையில், வேக தந்துருவான் கையில. என்னடா அஜிக்கு வந்தையா? அங்க அசரத் போலி இல்லை, என்ன ஏலக்காய் 20 கிலோ ஏலக்காய் அசரத்துல பேக் இல்லை. அசரத்துக்கே தெரியா, அசரத்துக்கே தெரியா. வெத்தில நீர் குழம்பு அசரத்தோடு மாட்டி இன்னும் அசரத்தோடு ஜெயில வைக்கணும் வருஷமா. யாரு அசரத் ஜெயில டெப்லெட்டை கொடுத்துட்டா அங்கர் கொட்டில, பாவமா இல்லையா? நோக்கம் மாறுறே, கல்பு சரியில்லை, கல்பு சரியில்லை. அங்கர் பொட்டியில மாவு வைக்கிறதுக்கு டெப்லெட்டை, மயக்க டெப்லெட்டை போட்டு கொடுத்தான். இவனும் 5 குரூப் செய்யறான் 10 வருஷமா. சீரேவி இங்க கொண்டு வந்தா ஏர்போர்ட்ல வச்சு குடிச்சான். அசரத்தை குடிச்சா அசரத்துக்கு விளப்பம் இல்லையே, அசரத்துக்கு விளப்பம் இல்லை. யாருக்கு கொடுக்குற? மதீனா. சரி வேறுங்க ஜீப்ல ஏரியால ஏற்றினான். யாரு போல் அடிச்சா வா ஹோட்டலுக்கு, அவரையும் பிடிச்சிட்டாரு. 2 பேரும் இப்படி ஜெயில வச்சு விசாரிக்கக்குள்ள அசரத் செல்லியார் விளப்பம் இல்லாம, இது முதல் தடவை இல்லை, இதுக்கு முந்தையும் கொண்டு வந்திருக்கேன். என்ன டேப்லெட் தெரியும் உங்களுக்கு? ஸ்ரீலங்காலைக்கு நாக்கு கீழே வச்சா தூங்காம இருப்பான் 24 மணி நேரம். இந்த நாட்டுல தடை, இந்த நாட்டுல தடை. கழுத்து வெற்ற குற்றம். இப்ப ஜெயில இருக்காரு எத்தனை வருஷம்? ஒரு 1.5 வருஷமா ஜெயில். அவன் மெதுவா ஸ்ரீலங்கால மெதுவா தப்பிட்டான். அவன் என்ன நடக்குது? உள்ளம் சரியில்லாம உம்ரா செய்யற, உள்ளம் சரியில்லாம ஹஜ்ஜி செய்யற. ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன? உழைக்கிறதா? காசா? பணமா? இஹ்லாஸான ஹஜ் கல்புல இருந்து வரும். இஹ்லாஸான ஹஜ் அதான் ஹஜ்ஜுல் மப்ரூர். உள்ளத்தால ஹஜ் செய்யும், அழுது அழுது ஹஜ் செய்யும், கண்ணீர் வடிச்சு ஹஜ் செய்யும், அல்லாஹ் கிட்ட மன்றாடி ஹஜ் செய்யும். எங்களுக்கு இந்த சாமான் ஒன்றும் பெருசு இல்லை. இங்கே கிடைச்சா சம்சமை வைச்சம்பளத்தை கொண்டு வா, அதுவும் இல்லாட்டி பரவாயில்ல. நாங்க அதுக்கு வரவே இல்லை. எங்களோட நோக்கம் அல்லாஹ்வை அடைகிறது.
ஹஜ்ஜின் மூலமாக நாங்க அல்லாஹ்வை அடைகிறது, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைகிறது, அல்லாஹ்வுடைய ரிபாவை அடைகிறது. அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ். ஈமான் கொண்ட இந்த சஹாபாக்கள் எப்படின்னா அல்லாஹ் ரசூலுடைய விரோதிகளோட நட்பு வைக்கவே மாட்டாங்களா. வலவ் கானூ ஆபாஅஹும், அவர்கள் அவர்களுடைய பாப்பாமாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன் அவங்களுக்கு தேவை அல்லாஹ்வுடைய பொருத்தம், பாப்பா தேவையில்ல. எப்படி ஈமான், எப்படி ஈமான்? மனைவிமாராக இருக்கலாம். அதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அபூ குஹாஃபா இஸ்லாத்துக்கோ ரசூலுல்லாஹ்க்கோ ஏசினது குடுத்தான் கண்ணது. பாப்பாவை மதிக்கணும். ஆனா இஸ்லாமிய விரோதியாக நீ மாறினா நீ யார் இல்ல, எனக்கு பாப்பா இல்ல. எப்படி கல்வி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் வந்து சொன்னார், வாப்பா பத்ர் யுத்தத்தை உங்களை முன்னுக்கு கண்டன் விட்டுட்டேன் உங்களை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் மட்டும் கண்டதா கொன்றிப்பேன். மகனை பார்த்து சொன்னார், நான் மட்டும் கண்டுதா கொன்றிப்பேன். பத்ருடைய யுத்தத்துல முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தம்பியை பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டார். தம்பி, சொந்த தம்பி, உள்ளத்தால வந்து அப்படித்தான், உள்ளத்தால வந்து அப்படித்தான். நியமிக்க சகோதரர்களே, ஹஜ்ஜ செய்யணும் கல்பால், கல்பால ஹஜ் செய்யணும், கல்பால தவாஃப் செய்யணும், கல்பால சை செய்யணும். அதுக்கு கால் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. நீ யோசிக்கலாம், தவாஃப் செய்யணும், நடந்து டயர்ட் ஆகணும், வேர்க்கணும், கால் இல்லாத என்ன செய்யறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில தவாஃப் செஞ்சாங்க? நபி அவங்களுடைய ஹஜ் வாகனத்துல ஹஜ். சிலர் யோசிக்காங்க, நடந்து நடந்து உடம்பு டயர்ட் ஆகணும். உடம்பு டயர்ட் ஆகுறது அவசியம் இல்லை, உள்ளம் டயர்ட் ஆகும். நபியுடைய ஹஜ் வாகனத்துல செஞ்சாங்க. நபி அவங்க ஒட்டகத்துல ஹஜ் செஞ்சாங்க. சுன்னத் நடந்து ஹஜ் செய்யறது அல்ல. நடைக்கு நன்மை இருக்குது, ஆனா இஹ்லாஸோட அந்த நடரிக்கும், கல்பால் அந்த நடரிக்கும். ஹஜ்ஜிக்கும் தவாஃபுக்கும் சஈக்கும் தேவை கல்ப், உள்ளம். நான் காபாவை தவாஃப் செய்யறேனா செஞ்சு 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 அல்லாஹ் அவன் நெருக்கத்தை நான் அடையும். இல்லாட்டி வந்து மஜா 25 அடி அடிச்சிக்கா, தவாஃப் அடிச்சிக்காரா, 10 தவாஃப் விட்டுருக்கா. இது இந்த தவாஃப் அல்லாஹ்க்கு தேவையில்லை. 50 தவாஃப் விட்டையா சொல்லுவாங்க. அந்த ரூம்ல வந்து கதைக்கிற வேலை நீ சாப்பிடக்குள்ள கேட்டுதான் நினைக்கிறாங்க. எல்லாம் ஜனம் மருந்து தரோம். நீங்க கீழே பேசுறது மருந்து படத்தான் தரோம், அவடத்த மருந்து தரையில அது அது அல்லாஹ்க்கு தேவையில்லை. நீங்க ஒரு தவாஃப் செய்யுங்க. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் 2 ரக்காத் தொழாம சொர்க்கம் போன முஸ்லீம்கள் இருக்காங்க. அது உள்ளத்தால இஸ்லாத்துக்கு வந்தாங்க, 2 ரக்காத் தொழ கிடைக்கல, ஷஹீத் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்துட்டாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து. உள்ளம் தான் தேவை. தொங்கோட்டம் ஓடுறோம், சஹி செய்யறோம், ஓடுறோம், யா அல்லாஹ் உன்னை தேடி உன்னை பொருத்தம் நீ தேவை. இல்ல பித்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா. அல்லாஹ் சொல்றான், என்ன தேடுவாங்க அவங்க? அல்லாஹ்வை தேடணும். அல்லாஹ்வுடைய பொருத்தம், மக்களுடைய பொருத்தம் அல்ல, யாருக்காகவும் அல்ல. எனக்கு ஹாஜிட பேர் தரணும், இன்விடேஷன் அல் ஹாஜி வராடி தூக்கிடணும் இல்லையா? ஆஜி ஆனியா வெங்கிறது வந்து பேரோ தெரியாது. ஆஜி ஆனின்னு எங்கேயும் இல்லை, அல் ஹாஜி எங்கேயும் இல்லை. இஸ்லாமிய வரலாற்றுல அல் ஹாஜி எந்த சஹாபிக்கும் இல்லை. அபூபக்கர் அல் ஹாஜ் அபூபக்கர் நான் சொல்றது. இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற பெரிய ஒரு நோய், எந்த நாட்டிலையும் இல்லை. சவுதியில இருக்குதா, ஒமான்ல இருக்குதா, எந்த நாட்டிலும் அல் ஹாஜி ஃபில் ஹாஜ் துல் ஹாஜ் ஒன்றும் இல்லை. ஸ்ரீலங்கால மட்டும்தான் இது அல் ஹாஜ் ஹாஜியானி. ஆஜியலே ஆஜாக்கு ஹஜ்ஜி செய்யல, ஹஜ்ரத் மார் தந்துட்டாங்க பேர் ஆஜியலே ஆஜாக்கு. இந்த ஹஜ்ஜை செய்ய முந்திய பேர் தந்தா. ஸ்ரீலங்கால மட்டும்தான் அந்த நோய் அல் ஹாஜின்னு எழுதும். ஆஜியானின்னு வாசிக்கணும், மையத்து வாசிக்கணும். ஆஜியானி சைதா உம்மா எல்லாம் வாசிக்கணும், இல்லாட்டி மையத்துக்கு வாருது. நியமிக்க சகோதரர்களை, இது எங்களோட நோய். இது இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இதுக்கு அல்ல எங்களோட ஹஜ். எங்களோட ஹஜ் அல்லாஹ்வுடைய. இதை நாங்க உள்ளத்துல வளர்க்கும். தல்பியாவை சஹாபாக்கள் சத்தம் போட்டு சொல்றாங்க. மதீனால இருந்து இங்க வாரத்துக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? ஒரு கிழமை 8 நாள் பிடிக்கும். முதலண்டே தொண்டை கம்மிட் தல்பியா ஓதி 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 ஓதியே அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ்வை அடையணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக்.
இன்பம் ஒன்று வந்துச்சா அந்த இன்பம் இருக்கிறதே அதை நித்தாட்டையிலுமா அந்த இன்பத்தை அந்த அந்த அன்பை உருவாக்குறது தான் ஹஜ். பாருங்க, தமிழர்கள் வெறும் காலம் நடக்காது, வெறும் கால். எங்களுக்கு வெறும் கால் 1 கிலோமீட்டர் நடங்க இயலுமண்டா. கதிர்காமத்தில் ஜப்னால நடப்பாங்க. நானும் கண்டிருக்கேன். புடவை ஒன்றை போட்டு தோல்ல போட்டு நட ராவெல்லாம் நடக்கிறது. பகல்ல போய் தங்குற ஒரு இடத்துல பிச்சைக்காரமார் தங்கி அவடத்தை சமைச்சு திண்டு வாங்கி திண்டு திரும்ப நடந்து எங்க வாராங்க? ஜப்னால இருந்து கதிர்காமம். ஏன்? முருகனை தேடி சிவனை தேடி கிடைக்கும். முருகனும் சிவனும் யாரு? இவங்கெல்லாம் முருகன் யாரு, சிவன் யாரு? பெயர்கள் அஸ்மாஉன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான் இயத்தபிஊன இல்ல ظن. நீங்க உங்களோட வாப்பாமார் வச்ச பேர் அல்லாஹ் சொல்றான். அப்புறம் ஆயித்துமுல் லாத வல் உஸ்ஸா வ மனாத الثالثة الأخرى ألكم الذكر وله الأنثى. என்ன லாத், இந்த மனாத், இந்த உஸ்ஸா, அது மாதிரி தான் சிவன், அது மாதிரி தான் முருகன், அது மாதிரி தான் மத்த கடவுளோட பேர். உங்களோட வாப்பாமார் வச்ச பேர்கள். வத்தன் வலா சுவாஅன் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. அந்த காலத்துல சிலட பேர்கள். முருகனை தேடி இவ்வளவு கஷ்டமண்டா, சிவனை தேடி இவ்வளவு கஷ்டப்படையிலுமண்டா, அல்லாஹ்வை தேடி எங்களுக்கு என்ன செய்யல? யாரை தேடி வந்திருக்கோம் நாங்க? அல்லாஹ். சகோதரர்களே, முழு தியாகமும் செய்யலாம் அல்லாஹ்வை அடைஞ்சு. அல்லாஹ்வை அடைஞ்சிட்டோமா, மன் வஜதல்லாஹ வஜத குல்ல ஷை. அல்லாஹ் கையில கிடைச்சிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. ஒமன் ஃபகதல்லாஹ ஃபகத குல்ல ஷை. எல்லாமே கிடைச்சிட்டு உங்களுக்கு. மாஷா அல்லாஹ், நல்ல அரஃபா, நல்ல மினா, முஸ்தலிஃபா எல்லாம் கிடைச்சி, குர்ஆன் மோதி, நல்ல ஜம்சம், நல்ல தங்கம், நல்ல அஜ்வா ஈச்சம்பழம் முள்ளுதையும் அள்ளி கட்டி எடுத்துட்டு மதீனால இருந்து ரெடி அஜ்ஜெல்லாம் முடிச்சு கிடிச்சு போ. அல்லாஹ் மட்டும் கிடைக்கல. ஃபகத குல்ல ஷை. முள்ளுதையும் இழந்துட்டா. ஹஜ்ஜ முடிச்சு கடைசி முஹாசபா தான் செய்யணும், சுய விசாரணை செய்யணும். நான் வந்த பிரயாணம் 1 மாத பிரயாணத்துல நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேனா இல்லையா? இந்த முஹாசபா செய்யும், இந்த சுய விசாரணை செய்யும். நான் அல்லாஹ்வை அடையல, எனக்கும் அல்லாஹ்க்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று வந்துடும். ஹஜ்ஜோட என்ன வந்துடும்? எனக்கும் அல்லாஹ்க்கும் என்ன வந்துடும்? கனெக்ஷன் ஒன்று வரும். அந்த கனெக்ஷனுடைய அதாவது பிரயோஜனம் என்னன்னா, அல்லாஹ்வோட ரகசியம் பேச தொடங்குவீங்க. நீங்க ரகசியம் பேச யாரோட? இப்ப யாரோட பேசுவீங்க? மிக நெருக்கமானவங்களோட மட்டும் தான் என்ன பேசுவீங்க? மனைவியோட பேசுவீங்க, பாப்பா அம்மாவோட பேசுவீங்க. அதை தாண்டி வந்த நானா தம்பியோட, தாத்தா தங்கச்சியோட, அதோ தாண்டி வந்து நல்ல கூட்டாளி. அதுக்கு அங்கிட்டு ரகசியம் வெளியே வர. ஆனா மனைவியை விடவும் ரகசியம் பேசுவீங்க அல்லாஹ்வோட. எப்ப உங்களுக்கு தொடர்பு கிடைச்சிட்டு, ஹஜ்ஜால உங்களுக்கு கிடைச்சிட்டு தொடர்பா, இப்ப அல்லாஹ் கிட்ட பேசுறவங்களுக்கு இன்பம் மாதிரி. இது ஒரு அடையாளம். அல்லாஹ்வோட பேசுறீங்க உங்களுக்கும் இன்பமாயிரும். 1 மணித்தியாலமா 2 மணி பாருங்க. போன் புதுசா கல்யாணம் பேசி வச்சவங்களுக்கு போனை கொடுத்துட்டுவார். முதல் வேலை அதான் பாக்குறான். கிஃப்ட் பண்றான் மகர், போனை கொடுக்குற பெரிய போட்டியில போன் தான் வரும். ராவி 9 மணிக்கு போனை வச்சானோ காதுல, சுபோ பாங்கு செல்லும் வரைக்கும் என்ன சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க பார்த்தா சுபோ, என்ன பேசினீங்க பேசின தெரியல. ஏன்? ரகசியம். ரகசியம் பேசி பேசி தக்பீர் கட்டுறீங்க. எங்களுக்கு 2 ரக்காத் கஷ்டமா இருக்குண்டா என்ன அர்த்தம்? 4 ரக்காத் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் ஓதையில எங்களுக்கு அல்லாஹ்வோட பேசலா. இதை விட எப்படி ஒரு பெண்ணோட பேசுறது இன்பமோ, அதை விட இன்பமாகணும் அல்லாஹ்வோட பேசுறது. அதுதான் எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில தொடர்பு உண்டாயிட்டுன்னு அர்த்தம். எங்களை அது புறம் பிரிக்கல. அல்லாஹ்வுக்கு பிரிக்கலும், அது புறம் பிரிக்கல. அல்லாஹ்வோட பேசிட்டே இருக்கும். அல்லாஹ்வோட பேசுறது இன்பமாயும், அல்லாஹ்வோட கதைக்கிறது இன்பமாயும். ஜுனைத் பக்தாதி ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார். சின்ன பிள்ளை அப்ப ஜுனைத், பக்தாதுடைய இமாம் ஜுனைத் ஹஜ்ஜிக்கு வந்த நேரம் ஹஜ்ஜில அல்லாஹ்வை பத்தி பேசிட்டு இருக்காரு. கான்ஃபரன்ஸ் அப்படி நடக்கிறது இல்லை. அல்லாஹ் பத்தி கான்ஃபரன்ஸ் நடக்கிறதா? கான்ஃபரன்ஸ் நடக்கும் என்னன்னே அல்லாஹ்வை பத்தி மக்கால. ஜுனைத் பக்தாதி போய் கேட்டார், எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் தாரீங்களா பேசுறது. யார பத்தி? அல்லாஹ் பத்தி. பார்த்தாங்க, சின்ன ஒரு பிள்ளை கொடுப்போம், கிராத்த கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டார். ஜுனைத் பக்தாதி பேசினார். கொஞ்சம் வார்த்தைகள் சொல்றாங்க, இருந்த எல்லோருடைய உள்ளத்தையும் தொட்டிச்சார். சொன்னாராம், நீங்க அல்லாஹ்வை அடைஞ்சிட்டீங்கடா, உங்களோட அடையாளம் என்ன? நீங்க வாயை திறந்து பேசினா யார பத்தி பேசுவீங்க?
சாமனை பத்தி, துனியாவை பத்தி, அபாயாவை பத்தி, தங்கத்தை பத்தி, ஜித்தாவை பத்தி, மதீனா எல்லாம் இல்லை. இது பானைய உள்ளது வருது. காசு உள்ளத்துல நிறைஞ்சி, அரசியல் நிறைஞ்சி. அரசியல்வாதியை பாருங்க, இஞ்சோதான் அரசியல் தான் பேசுவான். கோக்கிய பாருங்க, அவனுக்கு எந்த நேரம் சாப்பாடை பார்த்தாங்க அவளை. நம்ம சாப்பாடையும் பார்ப்பான், 3-4 சாப்பாடு சுத்தி பார்த்து வந்துருவான். அவனுக்கு நேரம் எந்த நேரம் சாப்பாடுற கவலை அவனுக்கு. அபாயா பைத்தியாரிய பாருங்க, ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குவார், வாங்குறது. அபாயா பைத்தியம் இது கல்புல அபாயா. தங்க காரிய பாருங்க, தங்க கடைக்காரிய எல்லா தங்கத்தையும் முழு தங்கம், கல்புல தங்கம். ஷேட் பைத்தியார, ஷூ பைத்தியம், ஒவ்வொரு பைத்தியம் இருக்கு. எவ்வளவு சன்கிளாஸ் பைத்தியம் இருக்கு, பேன பைத்தியம் இருக்கு, மணிக்கூடு பைத்தியம் இருக்கு, மோதிர பைத்தியம் இருக்கு. எல்லா பைத்தியங்களையும் கலண்டு அல்லாட அன்புல இறங்கும். எது கல்புல இருக்கு அது வரும் வாயால். எது வரும் ரூம்ல பாத்திருப்பீங்களே, ரூம்ல பேச்சியல் வரும். என்ன அல்லாஹ்வை பத்தி இன்னும் பேசவே இல்லை. யுனைத் பக்தாதி சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தா முதல் அடையாளம் பேசினா யாரை பத்தி பேசுவானா? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அன்பு வச்சுட்டு அல்லாஹ். ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு இடத்துல இருந்து உசும்பினா அல்லாவுக்காக தான் உசும்புவான், வேற ஒன்றுக்கும் இல்லை. நான் வெளியே போறேன்னா அல்லாட கட்டளை வெளியே போறேன். மூணாவதா முக்கியமான சொன்னாங்க, அல்லாஹ் மௌனமாக இருக்கிறான்னு வைங்க, சும்மா இருக்க மாட்டான். கல் பொண்ணு யாரு இருக்குமா? அல்லாஹோடு. அவ பேசின அல்லாவை பத்தி, ஏதாவது செஞ்சா அல்லாவுக்கா செய்யறது. மௌனமா இருந்தா யாரோட சொன்னாங்க? அவன் அல்லாவுக்குரியவன், அல்லாஹுவால் வாழ்கிறான், அல்லாஹோடு வாழ்கிறான். இவன் தான் நேசன். சகோதரர்களே, இந்த ஹஜ் எங்களை இப்படி மாற்றும். கல்பால ஹஜ் செய்யறது, அதுக்கு இஹ்ராம் கட்டுறது இன்பமாகும். பாருங்க, அப்ப ஏன் யாருக்கா இஹ்ராம் கட்ட போறீங்க? தொழ போறீங்க யாருக்கு? தொழுகிறது இன்பம், குர்ஆன் ஓதுற இன்பம். யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உண்டு செய்ய போறீங்க எல்லாம். எதுக்கு? ஹதீஸ்ல வருது, நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுறீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறீங்க. தூங்குறால தட்டுங்க, விடத்தையும் தூங்குறா, சாப்பிடவள தூங்கினா பரவாயில்லை. கீழே கீழே பெட்ல தூங்க அனுப்பிடுவோம். தயவு செய்து கொஞ்சம் நெருங்கி வாங்க, நல்லா ரொம்ப செய்வாங்க. கொஞ்சம் நெருங்கி வாங்க, தூங்கினா எல்லாம் கலாஸ் ஆயிடும். செய்தான் விளையாடிட்டுவானு. முக்கியமான விஷயம் பேசுறோம் நாங்க. பல லட்சம் செலவழிச்சு வந்திருக்கோம். இது மாதிரி செலவழிச்சு போற ஒரு ட்ரிப்பும் இல்லை எங்கட வாழ்க்கையில. இதுக்கு போற வரை கிடைக்குமோ தெரியாது. அப்ப குர்ஆன் ஓதுறோம், சூரா பாத்தியா ஓதுறோம். ஹதீஸ்ல வருது, நாங்க ஓதுற அந்த திலாவத்தை அல்லாஹ் எப்படி கேட்கானுண்டா, நல்ல இன்ட்ரெஸ்டா பாட்டு படிக்கிற ஒரு பெண்ணுடைய பாட்டை எஜமான் எவ்வளவு இன்பமா கேட்பான், அதை விட இன்பமா நாங்க ஓதுறத அல்லாஹ் கேட்கான். இப்ப நாங்க குர்ஆன் ஓதக்குள்ள அந்த சிந்தனை ஒன்று வந்துச்சுன்னா குர்ஆனை மூடே இருப்பான். யார் கேட்டுட்டு இப்ப? அல்லாஹ். கூட்டாளி கேட்கறது வேற, அவங்க அல்லாஹ் நான் ஓதுறத கேட்டுட்டு இருக்கா. இப்ப மூட மனம் வர எப்படி மூட்டு போறது? யார் கேட்டுட்டு இருக்கார்? உம்மா சொல்றான் ஓதுமா, கொஞ்சம் கேட்போம், இன்பமா ஓதுறோம், இன்னும் ஓதுமா, இன்னும் இது உம்மா இல்லையே, கேட்கறது யாரு? அல்லாஹ். தொல்ல தக்பீர் கட்ட என்ன ஓதுறோம்? வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல். யா அல்லாஹ், உன் பக்கம் முகத்தை திருப்பிட்டேன். தக்பீர கட்டணும், யார் பார்த்துட்டு இருக்கானுங்களே? அல்லாஹ். தக்பீர உடையணுமா எங்களுக்கு? அதான் முதல்ல சொல்றோம், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நான் வாழ்றது மௌத்தாகிறது என்ற எல்லாம், தொழுக வணக்கம் எல்லாமே உனக்கு தான் யா அல்லாஹ். அப்ப தொழுக முடியாது, இன்பம் தக்பீர்ல இன்பம். அதான் எங்களுக்கு சில சந்தேகம் வார, சில ஹதீஸ்களை பார்த்தா ஏன் சந்தேகம் வாருன்னா, அந்த இன்பத்தை நாங்க ருசிக்கல. சிலவன் செல்வம் அந்த பாட்டு அவ்வளவு இன்பம், எங்களுக்கு ஜாலியா அருவம் இருக்கும். ஏன் அவனுக்கு இன்பம் தெரியும், எங்களுக்கு தெரியா? சாராயமா அதுதான் அப்படி இன்ட்ரெஸ்ட். சிங்களாக்களோட முஸ்லிமாக்களும் வைக்காது சாரா. அவன் சொல்லுவான், நமக்கு அந்த நாதத்துக்கே சக்தி வந்து. சிலவனுக்கு சிகரெட் நிமிஷம் சிகரெட் அடிப்பான். அஜிலை பாரு, இராத்த காட்டிட்டு அடிப்பாடு, தண்ணி ஊத்திடுங்க மெதுவா. பாவத்தை கையாலே தடுக்கணுமா இல்லையா? தண்ணீருக்கு போக மாட்டேன், தூக்கி ஊத்தினா சரி முகத்துல. இஹ்ராத்தோட அடிப்பான் சிகரெட், ஸ்ரீலங்கால கொண்டு வந்து அடிப்பான். என்ன எங்களுக்கு சக்தி வந்துருக்கும் அந்த நாத்தத்துக்கு, புகை நாத்தத்துக்கு. எப்படித்தான் அந்த மாப்பிள்ளை இந்த மனைவி மாதிரி வாழ்றாங்களோ, சிகரெட் பிடிச்சவன கல்யாணம் பிடிக்கும். எங்களுக்கு இப்படி என்றா மனைவி மாருக்கு பிடிக்கும். அவனுக்கு இன்பம், அந்த நாத்தம் இன்பம். அவனுக்கு ஊதுறான் ஊதுறான் இன்பம், மூக்கால விடுறான், வாயால இன்பம். எங்களுக்கு நாத்தம் அது.
அல்லாஹ்ட்ட திலாவத். இப்ப சிலவங்களுக்கு சொன்ன ஹதீஸ சொன்னா, அடே இஷாக்கு கட்டின தக்பீர சுபோக்கு தாண்டா சலாம் கொடுத்தா அவர் குடும்பம் இல்லையா, அவருக்கு பிள்ளை இல்லையா, அவருக்கு அந்த இன்பத்தை அடையும். அந்த ருசி பட்டா முடிச்சு. நாங்க கண்டிருக்கோம் எவ்வளவு பேரு, நான் கண்டிருக்கேன் 10 ஜுசு ஓதி முடிக்காம சலாம் கொடுக்க மாட்டான். நான் கண்டிருக்கேன் கண்ணால், பின்னால தொழுதிருக்கேன். நான் இந்த காலத்துல வாழ்றான். எத்தனை ஜுசு? 10 ஜுசு. மக்ரிப்ல இருந்து ஓதுவாங்க, 10 ஜுசு ஓதுவாங்க. அப்ப எங்களுக்கே ஆச்சரியம். அப்ப அந்த காலத்துல சஹாபாக்களுடைய காலம் எப்படி இருந்திருப்பாங்க? 20 ஜுசு ஓதாம சலாம் இல்ல. அது சட்டத்துக்கு அல்ல, அது என்னத்துல வரணும்? இன்பம். அந்த ருசி, தொழுகட ருசி சகோதரர்களே. நோம்பு ருசி பாருங்க. சிலவங்க அந்த வெயில் காலம் பார்த்தா நோம்பு பிடிப்பாங்க. நாம ஏசுலுகிரிய பாப்போம் நோம்பு பிடிச்சி. அல்றது எல்லாரும் சொல்றாங்க, வெயில் காலம் வந்தா நோம்பு பிடிக்கிறதுக்கு இன்பம். ஏன்? அதால அல்லாஹ் அடையோம், அல்லாஹ் அடையோம். துல்ஹஜ் 10, துல்ஹஜ் 9 நோம்பு பிடிப்பாங்க. துல்ஹஜ் 9 நோம்பு பிடிக்கணுமா இல்லையா? சுன்னத்தான நோம்பு. வல் ஃபஜ்ர் வ லயாலி அஷ்ர், 10 ராவுகள் சத்தியம் என்ற அல்லாஹ். துல்ஹஜ் முதல்ல இருந்து 9 வரை பிடிப்பாங்க நோம்பு. எங்களுக்கு பிடிக்கலாம். அரபாவுடைய நோம்பு மட்டும் பிடிக்கல எங்களுக்கு. ஹஜ் ஆஜரி சுன்னத்தான நோம்பு பிடிக்க சும்மா இருப்பா. நோம்பு பிடிச்சிட்டு பாருங்க, அரப்பை பாருங்க. ரெண்டு திங்கக்கிழமை இல்லையா? திங்களா எல்லாரும் நோம்பு பாருங்க. இஃப்தார் அரபிய வாரம் காப்பட்ல எடுத்தாச்சு. பாத்தீங்களா? அரத்தை உள்ளு காப்பட்லாம் சுத்தியாச்சு. ஏன் எனக்கு காப்படை சுத்தி வச்சிருக்கீங்க? அவ்வளவு பெரிய காப்படை எடுத்து மேல போத்திட்டு படுக்குறேன். பாத்தீங்க உள்ள குடு எல்லா காப்படும் சுத்தி முடிச்சு. ஹஜ்ஜாஜில் வாரட்ட இனி அரபியத்தரும் வாரல, ஆனாலும் வருவாங்க. போய் பாருங்க, எல்லாரும் இஃப்தார் நோம்பு. திங்கள் நோம்பு, வியாழன் நோம்பு. இன்பம். அது சட்டத்துக்கு பிடிக்கிறல்ல, சில நோய்க்கு பிடிக்கிற சோமாறு. இன்பத்தை அடையும். நோம்புடைய இன்பம், தொழுகட இன்பம், துவாட இன்பம். சகோதரர்களே, 30 நாள் இந்த பூமியில இருந்து இந்த இன்ப ருசி என்ன சொல்றாங்க? தொழுகை ஸ்வீட்டா, இனிப்பா. தொழுகை என்னையா? ஹலாவா. ஹதீஸ்ல வந்திருக்கிற ஹலாவா. ஹலாவான ஸ்வீட். ஈமான் ஹலாவா. ஈமான் இனிப்பு. இனிப்பு யாருக்கு விருப்பம் இல்லை உலகத்துல? இனிப்ப விரும்பாதவன் இருக்கேன் உலகத்துல? எல்லாருக்கும் விருப்பம். அதே மாதிரி தான் சகோதரர்களை, ஈமான் இனிப்பு, தொழுகை இனிப்பு, ஹஜ் இனிப்பு. அந்த இனிப்பை கொண்டு வந்து நாக்கில வைக்கிறதா இப்ப தேவை. போத்தல் இருக்கலாம், தேன் எல்லாம் போத்தல் இருக்கு. தேனை பத்தி பயான் நடக்குது, பொம்பை ஸ்வீட்டை பத்தி பயான் நடக்குது. இப்ப வச்சு நாக்கில வச்சு விட்டா இனி முடிச்சு. பாருங்க, லண்டன்ல இஸ்லாத்துக்கு வாரா, வந்த உடனே முதல் வேலை செய்வான், தாடியை வச்சு தலப்பா காட்டிட்டுவான். 50 வருஷம் சேஜ்ல இருந்தவன், 50 வருஷம் கிளப்ல இருந்தவன், ஜினால இருந்தவன், அவனுக்கு தெரியாத பாவம் இல்ல. எப்ப இஸ்லாம் என்ற இன்பம் நாக்குல பட்டிச்சோ, அவன் முதல் வேலை பார்ப்பான், தாடியை வளர்த்துருவான், அழகா தலப்பா கட்டுவான். பாருங்க எவ்வளவு பேர் இருப்பான். நான் பக்கத்துல இங்க சலாம் கொடுத்து பேசுங்க, எந்த நாடுன்னு கேளுங்க, எல்லாத்தையும் காக்குவான், எல்லாம் செல்லுவார். பெரிய பெரிய சஹாபியுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறல்ல. எத்தனையோ கிறிஸ்தவர்கள், யூதர்கள் வந்திருப்பாங்க. இன்பம் சகோதரர்களே, நாங்களும் அந்த இன்பத்தை அடையாம இந்த பூமியை விட்டு போய்த்திரப்படாது. இன்ஷா அல்லாஹ் அந்த இன்பம் கிடைச்சிட்டா அதுக்கு போல கேள்வி கணக்கு இல்லை. யார்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, அப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமா, கேள்வி கிடவில்லை. ஒன்றை நீ அன்பு வைத்தால் அது உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும். ரசூலுல்லாஹ் அன்பு வச்சீங்கன்னு வைங்க, மதீனா போறீங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். பஸ்ல போக்குல பேசிட்டு தான் போவோம். அங்கேயும் இந்த நாளும் பயான் இருக்கு, மதியனால இந்த நாளும் 2-3 நாள் நடக்காது, எங்களுக்கு வெளியே ப்ரோக்ராம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வை அன்பு வச்சிட்டீங்க. எப்படி அன்பு வச்சிட்டீங்க? நீங்க உண்மையான முறையில் அன்பு வச்சிட்டீங்க. என்ன செய்வீங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் நடந்த மாதிரி நடப்பீங்க. அது போறோம். ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவீங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மாதிரி வாழ பார்ப்பீங்க. கிரிக்கெட்ல ஒருத்தன் என்ன செஞ்சா, அந்த புகையோட வச்ச அந்த தலையில அப்படியே டையட்டியா அடிச்சு விட்டான். அன்பு வச்ச முழு பேர் செஞ்சானே இல்லையா? அதே மாதிரி செஞ்சானே இல்லையா? என்னடா அது முடி, என்னடா அவன் வச்சிக்க நாங்க வச்சிக்க. அன்பொண்டு உருவான சகோதரர்களே, அது பிறகு அந்த அவனை குடிக்கல. ரத்த கையை வெட்டுறான் இல்லையா? பேரை வச்சு கல்யாணம் முடிஞ்சு புதுசா வெட்டுறான் கையை. என்னத்துக்குடா? பாருங்க, ரத்தத்துல காட்டுறோம் அன்பை காட்டுறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, தொழுகைய அன்பு வைக்கணும், நோம்ப அன்பு வைக்கணும், ஹஜ்ஜ அன்பு வைக்கணும், உம்ராவை அன்பு வைக்கணும். அல்லாஹ்வுடைய அன்பு நுழையணும் கல்வி. அதோட போதும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ராவையில எல்லாரும் தூங்குற நேரம் பார்த்துங்க, அல்லாஹ்வோட பேசிட்டு இருப்பீங்க. என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க? தூங்குற இன்பமா இருக்காது உங்களுக்கு. தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வோட பேசுற இன்பமா இருக்கும். ஏன்னா அல்லாஹ் பதில் சொல்றானே, சூரா ஃபாத்திஹாக்கு அல்லாஹ் பதில் சொல்ற. நீங்க மக்ரிப் தொழுவீங்க, யோசிச்சு தொழுவாங்க, இன்பம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானாம். ஹமிதனி ஆபிதி,
என் அடியார் என்ன புகழ்ந்துட்டான். எப்படி உடனே உடனே அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்ன அல்லாஹ் சொல்றானா, அத்னா அலைய அப்தி, என் அடியார் என்ன துதிச்சிட்டான். மாலிகி யௌமித்தீன் அல்லாஹ் சொல்றானா, மஜ்ஜதனி அப்தி, என் அடியார் என்ன உயர்த்திட்டான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் சொல்றானா, ஹாதா பைன அப்தி, ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா சஅல், இது எனக்கு என் அடியானுக்கு மத்தியில் உள்ள ரகசியம். கேளுத்தாரோட சூரா ஃபாத்திஹாவே யாரோ ரகசியம் பேசுற. நியமிக்க சகோதரர்களே, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நாம சொல்ல இல்லாத. அல்லாஹ் கிட்ட சொல்லும், அல்லாஹ் கிட்ட கதைக்கும், அல்லாஹ் கிட்ட பேசும், மன்றாடும் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹுடைய நேசனுக்கு பேர் தான் அவுலியா. என்ன அவுலியாண்டா? என்ன அவுலியாவா? கபரை கட்டி அதான் அவுலியா. அவுலியா எல்லாருக்கும் ஆகலாம், எனக்கும் ஆகலாம், உங்களுக்கும் ஆகலாம். எல்லாரும் ஹஜ்ஜி முடிஞ்சு அவுலியாதான். சைத்தானா அவர்கள் ஹஜ்ஜி முடிச்சு அவுலியாதான். ஹஜ்ஜ முடிச்சு அவுலியாவாட்டி வேற என்னைக்கு அவுலியாவா இருக்கு இடம். மக்கா மதீனாக்கு வந்து ஒருவன் அவுலியா, காத்தாங்குடி அவுலியா, குர்ன அவுலியா, பானுந்தர் அவுலியாக்கள், தர்காட்டன் அவுலியா. ஒவ்வொரு அவுலியா அவுலியான வழி. அல்லாஹ் ரெண்டு விஷயத்த சண்டை பிடிக்க ரெடியார். அல்லாஹ் எத்தனை விஷயத்துக்கு? ஒன்று வட்டிக்கு, ஒன்றதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஏழுண்டாவா என்னோட மோத வட்டி எடுக்கிறவன் எல்லாம். அதாலதான் இந்த வட்டி திங்குறவன் உலகத்தை பைத்தியக்காரன் கண்டிக்கவன் இல்லையா, ரோட்ல நிற்பாங்க. அது மாதிரிதான் கியாமத்தினுடைய பைத்தியக்காரன் வட்டிக்காரன். يتخبطه الشيطان من المس يتخبطه الشيطان مس. வட்டி அப்படியே மூடி டிசைன் பண்ணி வச்சிருக்கான் இஸ்லாமிக் பேங்க். கவனமா இருக்கும், நல்லா டிசைன் பண்ணிருக்கான். உள்ளுக்கோ அவிஞ்சிருக்கு சாமா, மேலா உள்ள வச்சு நாம நம்பிடப்படாது. அல்லாஹ் போர் செய்ய கூப்பிட்டது இது ஒன்று. ரெண்டாவது அல்லாஹ் போர் செய்ய கூப்பிட்டு எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்ட நேசன விரோதி ஆக்கிடப்பட. மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ் சொல்றான், ஏந்த வலியோட எவனாவது விரோதியானா அவனுக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். எத்தனை விஷயத்துக்கு அல்லாஹ் யுத்தம் செய்ய கூப்பிடுறான்? ஒன்று வட்டிக்கு, இரண்டாவது யாருக்கு? அவுலியாக்களுக்கு எதிராக போன. அவுலியாக்களுக்கு எதிராக மாறி வளைக்கிறாதீங்க. நாங்களும் ஹஜ்ஜி முடிஞ்சா யாரு? அவுலியாக்கள். அதுதான் ஹஜ்ஜிக்கு வந்தோம். வேற என்னத்துக்கு வந்தோம்? ஹஜ்ஜி ஹஜ்ஜி முடிஞ்சதுக்கு ஆராம் செய்யறதா இனி? ஹஜ்ஜி முடிஞ்சதுக்கு பாவம் செய்யறதா இனி? வானா தௌபா எல்லாம் முடிஞ்சு போதும். பாவம் செஞ்சதுதான் போதும், வட்டி எடுத்ததுதான் போதும், பினான்ஸ் தான் போதும், எல்லாத்தையும் முடிச்சுட்டும். வானா போதும். நான் ஒரு இறை நேசனா, அல்லாஹுடைய அவுலியா. நான் அவுலியாவா மாறினா எனக்கு எதிரா எவனெல்லாம் வருவானோ அவ்வளோ பேருக்கும் எதிரா யார் யுத்த பிரகடனம் செய்யறான்? எவ்வளவு பாக்கியம். நேசன் நாங்க அல்லா நேசனா மாறினா அல்லாஹ் விட மாட்டான். எங்கள் அல்லாஹ் விரும்புற அதைத்தான். அல்லாஹ்க்கு விருப்பம் இல்ல முழு பேரை தூக்கி நரகத்துல போடுறது. அதுக்காக விருப்பம் அல்லாஹ். அல்லாஹ்க்கு விருப்பம் நீ வா எனக்கு. அல்லாஹ் நெருங்கி 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 அல்லாஹ் சொல்றான், இறை நேசர்கள் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُنَا زَادَتْهُمْ إِيمَانًا. குர்ஆன் ஓதப்பட்டா போதுமா ஈமான் கூடிடுவான் பக்கன். وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ. அல்லாஹ்னு சொல்லப்பட்டா போதும் நடுங்குவான் உள்ள. எங்களுக்கு முதல் இடம் அல்லாஹ்க்கு தான். அந்த நிலைமைக்கு நாங்க மாறோம். இஹ்ராம் கட்னத்திலிருந்து சகோதரர்களே 5000 10,000 தல்பியா ஓதலாம், 1,00,000 தல்பியா ஓதலாம். தல்பியா ஓதி 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 யா அல்லாஹ் உனக்கிட்ட, யா அல்லாஹ் உன்னோட பிளேஸில் அடையிற அல்லாஹ்ட தொடர்பு கிடைச்சிட்டோ உற்றப்படாது. உலமாக்கள் சொல்லுவாங்க, சம்பவம் ஒன்றே சொல்லுவாங்க, அல்லாஹ் எவ்வளவு எங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் சிலையை கூப்பிட்டானாம் 60 வருஷமா. யா சனம் யா சனம், சிலையே சிலையே சிலையேன்னு கூப்பிட்டு இருந்தானாம். ஒரு தடவை வாய் மாறி யா சமதுன்னு தடம். சனமண்டா சிலை, சமதண்டா யாரு? உடனே அல்லாஹ் சொன்ன அடியானேன்னு பதில் கொடுத்தார். அவ எங்களுக்கு அல்லாஹ் கல்வியாக்கு பதில் தர மாட்டானா? தருவார், நிச்சயம் தருவார் எங்களை கல்வியாக்களுக்கு பதில். நாங்க அதுக்கு ஆசைப்படும். முதலாம் இறை நேசனா எப்படி மாறுறது? நான் வலியா அல்லாஹ்ட அவுலியாக ஆறிட்டோம் சகோதரர்களே. இதுக்கு பொருள் வாழ்க்கையில பயப்படவே தேவையில்லை. எங்களுக்கு பயப்பட எங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அதுதான். வலியா மாறினா நாங்க மிக கவனமாக இருக்கணும். யாருக்கும் பதுவா செஞ்சிடப்படாது. போறோம் யாருக்கும் என்ன செஞ்சிடப்படாது. வலியுடைய வாயால் ஒரு வார்த்தை வந்தா அது நடக்கும். அதுதான் இறை நேசர்களை கோவிச்சிடப்படாது. ஹதீஸ்ல வந்திருக்கு, நீங்க ஹஜ்ஜ முடிச்சுட்டு போவீங்க,
உங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து இஸ்திஃபார் செய்யுங்கன்னு கேட்டு நீங்க அல்லாஹ் வர்ற பாவத்தை மன்னி என்னோட எல்லாம் மன்னிச்சுட்டுருவார். அதுதான் ஹஜ்ஜாஜி கிடைக்கிற பாத்து. அப்படி ஹஜ் செய்யும். சும்மா மல்பா ஹஜ் செஞ்சுட்டு போய் உண்ட பாவத்தை மன்னிப்பா, உண்ட பாவமே மன்னிக்கப்படல. முதலாவது செஞ்ச ஹஜ் அவ்வளவு மல்பா ஹஜ், ஏமாத்து ஹஜ், அல்லாஹ்வை அடைய கிடைக்கல. மினாலே முஸ்தலிஃபாலே அரபாலே விளையாட்டு, அங்கை புரியாணி. இப்ப அரபால ஏசியை போட்டுட்டார். இப்ப முந்தியாவது வேர்வையில் அழுதாடு, இப்ப ஏசியில அவ்வளவு சண்டை பிடிக்கிற சீதேவியிலும் இருக்காங்க. ஏசி அரபாலத்துக்கு மெத்தையை போட்டு வச்சுக்கான். இப்ப சௌசுகள் கூட கூட சகோதரர்களே அல்லாஹுடைய கனெக்ஷன் இல்லாம போச்சு. அதனால உண்ட கல்புல வச்சுக்கொள்ளுங்க, எங்கட ஹஜ்ஜால நாங்க இறை நேசனா மாறும் இன்ஷா அல்லாஹ். முழு சுன்னத்தை பின்பற்றோம், அல்லாஹ்ட கட்டளைகளை பின்பற்ற எந்த சுன்னத்திலே நான் விட மாட்டேன். இறை நேசருடைய பண்புகள். அப்ப ஹஜ் முடிச்சதோடு அல்லாஹ் எங்களுக்கு தார ஒரு பாக்கியம் என்ன, எதை கேட்டாலும் என்ன செஞ்சிடும். புதைப் பின் இயாத் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதைப் பின் இயாத் லேசான கல்லன், ஆகப்பெரிய கல்லன் புதைப் பின் இயாத். குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டு திருந்திட்டார். அலம் யஅன் லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். இன்னும் சிலருடைய உள்ளம் பயப்பட நேரம் வரலையா அல்லாஹ் கேட்கிறார். அலம் யஅன் லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால இன்னும் கொஞ்சம் உள்ளம் பயப்படாதா? எப்படி கேள்வி அல்லாஹ். அந்த ஆயத்து கல்புல உளுந்துச்சு. களவெடுக்க போனவர் தௌபா செஞ்சு வந்துட்டார். முடிவெடுத்தார். 6 மாசம் மக்கால, 6 மாசம் மதீனா. புதைப் பின் இயாதுடைய பேர் ஆபிதுல் ஹரமைன். என்ன பேரு? ஆபிதுல் ஹரமைன். ஹரமைன் என்றா 6 மாசம் மக்கால இபாதத் செய்வார், 6 மாசம் மதீனா. மனைவிய பிள்ளைகள் எல்லாம் வளர்த்தெடுக்கிறார். பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய நேசர். வாசி பாருங்க, புதைப் பின் இயாத் அன்றைக்கு வாசி பாருங்க. அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் கூட்டாளி. புதைப் எல்லாரும் கூட்டாளி ஆவாங்க இல்லையா? ஆனா அவர் யாருடைய கூட்டாளி ஆகல. எல்லாரும் தேடி வருவாங்க. புதைப் பின் இயாத் மகனை வளர்த்தார். மகனுக்கு பேர் வச்சார் அலி என்று. மகனை வளர்த்து வளர்த்து மகனுக்கு குர்ஆனை படிச்சு கொடுக்குற. பாப்பா இப்படி என்ன, மகன் எப்படி ஆகிப்பார்? பாப்பா போல அம்மா போல பிள்ளை வரும். சின்ன வயசுலேயே குர்ஆனை கேட்டுக்கிற அழுகிற அலி. 19 வயசு அலிக்கு. அப்ப சொல்றாங்க இஷாவுடைய தொழுவிக்க போல நரகம் சம்பந்தமான ஆயத்து வரப்போல மயங்கி விழுந்துருவார் அலி. அப்படி வளர்த்தெடுத்துட்டார். ஒரு நாள் இமாம் இஷா தொழுவிக்கிறார், அலியும் பின்னால தொழுகிறார். வலவ் தரா இது ஊகிஃபு அலன் நார், நரகத்துல அவங்க எல்லாம் நித்தாட்டி வைக்கப்படும் ஆயத்து இமாம் மோத போல அலி அப்படியே மயங்கி விழுந்துட்டார். பக்கத்துல தொழுதவர் சொல்றார், வளமையா மயங்கி விழுந்தா எழும்பிடுவார் சலாம் கொடுக்கறதுக்கு இடையில, திரும்ப தொழுவார். அன்றைக்கு மயங்கி விழுந்தவர் தான். நாங்க எல்லாம் போய் தட்டி பார்த்தோம், உயிர் பிரிஞ்சிச்சு. இந்த புதைப் பின் இயாத் வளர்த்த மகன் அலி வரலாற்றுல காத்திலுல் குர்ஆன், குர்ஆன் மௌத்தாக்கிய வாலிபர் என்றே சொல்றாங்க. ஒரு ஆயத் உயிர் போய், அப்ப உயிர் போறளவு பயம். இவர பிள்ளையர் இந்த புதைப் பின் இயாத் மனைவியை வளர்த்துட்டு வாரார். வீட்டுக்கு வரப்போல பூர்த்தியா சலாம் சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனைவி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்பயும் உங்களுக்கு தெரியும், இறை நேசனா வாழ போல ஏழ்மையாக வாழணும். பெரிய கோடீஸ்வரனா வாழையில ஏன் துனியாவை பத்தி யோசிக்க நேரம் இல்லையே. அல்லாஹ்வோட இன்பமா இருந்து துனியாவை பத்தி. ஆனா அவுலியாக்கள் பணக்காரனா இருந்திருக்காங்க அதிகமானவங்க சொல்லு. புதைப் பின் இயாத் வாயை திறந்து அல்லாஹ் கிட்ட கேட்பாரா, மனுஷன் கேட்பாரா? அவுலியா பிச்செடுப்பானா? அல்லாஹ் கிட்ட கேட்கிறார். ஊடும் இல்ல, வசதி இல்ல, குறவு இருந்துச்சு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரி பொம்பளை என்ன செஞ்சால், ஒரு நாள் வந்து புதைப் பின் இயாதுடைய மனைவி இடத்துல சொன்னால், உண்ட கணவர் எல்லாருடைய கூட்டாளி, மன்னனுக்கெல்லாம் கூட்டாளி. ஒரு வார்த்தை பேசி ஒரு மன்னன்ட்ட கேட்டா ஊட்ட தந்துடுவார், எவ்வளவு இன்பமா வாழலாம். என்ன பொம்பளோட கல்வி அப்படித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த பழத்தை திங்குறதுக்கு ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்தையா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போனேன். ஆதம் அலை அசர் வரை தான் இருந்த சொர்க்கத்துல, அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 83 வருஷம் இருந்தாங்களா சொர்க்கத்துல. அது அசர் நேரம் வரைக்கும் தான். ஹதீஸ்ல திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் மினல் ஊலா இல்ல அசர், அசர் தொழு வரைக்கும் தான் இருந்தாங்க. அதுலும் ஷைத்தான் விட்டான் வெளியே, ஹவ்வாவை தான் பிடிச்சார். அது மாதிரி மனைவி கிட்ட வந்து குத்துறாயோ பக்கத்து வீட்டுக்காரி. பொம்புளையில கல்பு மாறினா விளங்கிடும், அவசரமா ஒன்று மூஞ்சில விளங்கிடும். புதைமையா வளமையா வீட்டுக்கு போக சலாம் சொல்லுவார் தானே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றார். வீட்டுறது பதில் வரல. பொம்புளை கோவிச்சா உடனே காட்டிட்டுருவா, உடனே காட்டுவா இல்லையா, இல்லாட்டி வீட்டுல வந்துருவா. உங்களுக்கு
உடனே உதவியாவுக்கு விளங்கிட்டு அவுலியாவை இறை நேசரை ஆத்திரத்துல சொன்னார், அல்லாஹும்ம அமி பஸர மன் அஃஸத ஈமான ஸௌஜதி, யா அல்லாஹ் என் மனைவியுடைய ஈமான குழப்பினருடைய கண் பார்வை எடுத்துறியா. ஈமான குழப்பி விட்டாலே செல்வத்தை ஆசையை கொடுத்து சொல்றாங்க. வரலாற்றுல பக்கத்து வீட்டுக்காரி வாரால் 2 கண்ணை போத்திட்டு கண் பார்வை போயிட்டு. இறை நேசருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் சொன்னால் நான் தான் இப்படி வந்து இவக்கு சொன்ன இதெல்லாம் உடனே துவாக்கை அல்லாஹ்வோட பார்வையை கொடுத்து பார்வை வந்துட்டு உடனே. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். முயற்சி பண்ண லேசா இறைநேசன் அவன் பேச்சு இவன் பேச்செல்லாம் கேட்டு இறைநேசன் ஆகலாம். எங்களோட ஹஜ்ஜின் மூலமா இன்பத்தை அடைஞ்சி அல்லாஹ்வை அடைஞ்சி எங்களுக்கு அரஃபா அதான் பெருநாளா இருக்கும். அரஃபா ஏன் பெருநாள்? அரஃபா அல்லாஹ்வோட பேசுற நாளே. வீட்டுக்கு போறோம் பேசாம சேர்க்கிறோமா இல்லையா? வீட்டுக்கு போக எவ்வளவு நாள் இருக்கு, அதுக்கடையில கபர் எங்க அமைய போது யாருக்கு தெரியும்? அந்த வீட்டுல நினைப்பே எங்களுக்கு வரப்படாது. அரஃபா அல்லாஹோட பேசுற நாள். கல் அடிக்கிற யாரோட பேசுற நாள்? கல் அடிச்சுட்டு 7 கல் அடிச்சுட்டு ஜம்ராத்ல துவா. எவ்வளவு நேரம் துவா தெரியுமா? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, சூரத்துல் பக்ரா ஓதுற நேரம் 2.5 ஜுஸு ஓதுற நேரம் துவா. ஜம்ராத்ல கல் அடிக்க போற சும்மா கல்லடிக்கிற இன்பம் இல்லை எங்களுக்கு. கல் அடிச்சதுக்கு பிறகு துவா. ஒரு கல் அடிச்சிட்டு அடுத்த 7 கல் அடிச்சிட்டு துவா. எவ்வளவு நேரம் துவா? எவ்வளவு நேரம் துவா? சூரத்துல் பெருநாளை காட்டி தான் மத்த தனியா தான் போகணும். நீங்க ஏன் தனியா போகணும்? குரூப்போட போனீங்கன்னா துவா கேட்க விட மாட்டாங்க, போலீஸும் விட மாட்டாங்க. நீங்க தனி இருந்து கேளுங்க, தனித்தனியே இருங்க. அவரு ரூட் உங்களுக்கு வழங்கிடும், பெருநாளே ரூட் வழங்கிடும். கல் அடிச்சுட்டு லொஹரோடே போயிட்டு நல்லா கல் அடிச்சுட்டு 1 அடிச்சுட்டு பக்ரா துவா ஓதுங்க. திரும்ப கல் அடிங்க, துவா ஓதுங்க. 1 மணித்தியாலம் உங்களை எப்ப போலீஸ் திறத்துறானோ அது வரைக்கும் துவா இருக்கு. 3வது கல் அடிச்சுட்டு துவா இல்ல அல்லான்னு வந்துருக்கு. நீங்க லொஹரை தொழுதுட்டு போய் மக்ரிபுக்கு வந்தாலும் பரவாயில்ல. மக்ரிபுகள்ல தொடர்ந்து அசர 2 ரக்காத் தான் தொழுகிறாங்க. ஏண்டா இன்பம் துவா. அரஃபால துவா, முஸ்தலிஃபால துவா, மினால துவா. துவா கேட்டு 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 யார் நெருங்கிறலாம் எங்களுக்கு? அதான் ஹஜ் இறை நேசனா. அதுக்குண்டே பழகுவாங்க. இப்ப மக்கள் இருக்கிற காலம், மதீனா இருக்கிற காலம், சகோதரர்களே அந்த இன்பத்தை கல்வில எடுக்க இல்லாட்டி சும்மா கையை வச்சுட்டு ஹஸரத் ஆமீன் 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 போனா அது எனது ஹஜ்ஜிக்கு வந்து எனது ஹஜ்ஜிக்கு வந்து துவாக்கு இருந்தாலும் தூக்கம் வார, பயானம் ஸ்டார்ட்ல தூக்கம் வார. அவ என்ன இன்பம்? இன்பம் இல்ல சகோதரர்களை மாற்றி அமைக்கும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஹஜ்ஜுடைய தர்பியாக்கள் அதுதான். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மதீனா போவோம். இன்னைக்கு மக்கால இருப்போம் இன்ஷா அல்லாஹ். மதீனா விட்டு போகும் பொழுது, மக்கா விட்டு போகும் பொழுது கொஞ்சம் தூரம் போறதா இருந்தாலும் நீங்க தவாஃப் ஒன்று செய்யுங்க. தவாஃபுல் வதா இல்ல, தவாஃப் ஒன்று செய்யுங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு சில நேரம் லோஹரு போற ஹஸரத் செல்வார் எத்தனை மணி பஸ் சொல்லி அதுக்கிடையில நீங்க காலையில தவாஃப செஞ்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டு வாங்க. அல்லாஹ் ஹஜ்ஜ லேசாக, ஹஜ்ஜுடைய இன்பத்தை தாண்டுது. ஹஜ்ஜுடைய இன்பத்தை தாண்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ருசியா இருக்கணும். சாப்பாடு இன்பம் மாதிரி தான் திங்கலாம. கைவ கட்ட போய் திங்கலுமா? திங்கல. இன்பம் இல்ல. நம்ம கோழியை பொறிச்சு வச்சா, ஆட்டை கரட்டி வச்சா இன்பம். அது மாதிரி ஹஜ்ஜுகள் இன்பம் ஆயிரும். اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وقرب إلينا الكفر والفسوق والعصيان. அல்லாஹ் சொல்றான், சிலருக்கு وَاعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ, சிலருக்கு அல்லாஹ் ஈமான இன்பமாக்கிட்டு வரான். حبب إليهم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان. பாவம் குஃப்ர் எல்லாம் வெறுப்பு, ஈமான் இன்பம், அமல் இன்பம். அந்த இன்பத்தை அடையணும் இன்ஷா அல்லாஹ். ஷவாப் செஞ்சு அல்லாஹ் ஈமான் இன்பத்தை தாயா. அந்த துஆக்கள் அல்லாஹும்ம சொல்லுங்க, ஹப்பிப் இலைனல் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இது முக்கியமானது. யா அல்லாஹ் ஈமான விருப்பமாக்கு, அமல்களை அழகாக்கு, பாவத்தை வெறுப்பாக்கு. இதை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப ஹஜ் இன்பமாயிரும், குர்ஆன் ஓதுற இன்பமாயிரும், நோன்பு பிடிக்கிற இன்பமாயிரும். 40 வயசை தாண்டின முழு பேரும் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கத்தான் வரும். 60 வயசை தாண்டினவங்க எல்லாம் திங்கள் வியாழனை விட்டு தாண்டி ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இத வாழ்க்கையில போக எங்க நெருக்கமாகிறோம்? கபருக்கு நெருக்கமாகும். 60 வயசை தாண்டினவரால் பாவமே செய்யல. எப்படி சித்தி கிதாப் உண்டு, 60 வயசு மகனே கொஞ்சம் யோசி. 60 வயசு தாண்டினா போனஸ் தானே வாழ்க்கை. ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு இல்லாத, இல்லாட்டி ஐயாமுல் பீர் ஒரு 13, 14, 15 நோன்பு பிடிச்சிரும். திங்கள் வியாழன் நோன்பு. இது சட்டத்துக்கு அல்ல, இன்பம். சட்டமா சொல்ல தேவை. நான் ஒருத்தர் போன இந்தோனேஷியா
ஜித்தான வெயில், அவன் நோம்பு குடிச்சிக்க. யார் நான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன், அவன் நோம்பு. என்ன அது அசரத் இன்பமா பழவி. நோம்பு பிடிக்கிறது தான் இன்பம், இப்ப சாப்பிடுறது இன்பம் இல்ல. எப்படி மாறி நாங்களும் சகோதரர்கள் அதே மாதிரி எங்களை மாத்திக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜை விட எங்களை மாத்துறதுக்குரிய மதரசா இல்ல, பயிற்சி இடம் இல்ல. இதுல நாங்க மாறி ஹாஜி தாயியாக மாறித்தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க போகணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய இபாதத்துடைய இன்பங்களை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم. وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا يخشى الدوائر ولا تغيره الحوادث. يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار. ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. اجعل خير عمرنا آخرا واجعل خير أعمالنا خواتيما واجعل خير أيامنا يوم نلقاك فيه. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم صل على محمد وبارك على محمد. يا ذا الجلال والإكرام يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم. وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. திருப்பை ரஹ்மான் யா அல்லாஹ், பாவிகள் கையேந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ், மக்காவில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நமது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊரில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயா, நம் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயா, இபாதத்துடைய இன்பங்களை தருவாயா, நோம்புடைய இன்பத்தை தருவாயா, தொழுகையுடைய இன்பத்தை தருவாயா. உன்னை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை நாடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை அடையாமல் செல்ல மாட்டோம் யா அல்லாஹ், உனது பொருத்தத்தை அடையாமல் செல்ல மாட்டோம் யா அல்லாஹ். வைராக்கியத்தோடு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். ஷைத்தான் நஃப்ஸுடைய தீங்குகளை விட்டு பாதுகார் யா அல்லாஹ். இந்த புனித பூமியிலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ யாருடைய துஆக்களையும் தட்டியதில்லை யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களையும் தட்ட மாட்டாயா அல்லாஹ். நம் அனைவர்களையும் கபூல் செய்யா அல்லாஹ். அனைத்து மூமினான ஆண்கள் பெண்கள், அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அனைவருடைய பாவங்களை மன்னியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. ஹஜ்ஜிற்காக இன்னும் சில நாட்கள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த விவாதத்தை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய கஷ்டங்களை இன்பமாக்கித்தாயா அல்லாஹ். உன்னை தொழுவதை இன்பமாக்கித்தாயா அல்லாஹ். ஒரு நாள் உன்னை வந்து சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை பார்க்க இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை சந்திக்கும் நாள் தான் எங்களுக்கு பெருநாள் யா அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது யா அல்லாஹ். எங்களை உன்னிடம் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். எங்களது முகங்களை உன்பக்கம் திருப்புகிறோம் யா அல்லாஹ். எங்களது முதுகுகளை உன்பக்கம் சாய்க்கிறோம் யா அல்லாஹ். விரும்பியோ விரும்பாமலோ எங்களை வழி நடாத்தியா அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு வேறு இடம் கிடையாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்க்கையில் எந்த சிலைக்கோ எந்த கல்லுக்கோ தலை பணித்தது கிடையாது யா அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ். ரஹ்மானே, நம் அனைவர்களையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். இந்த மாலை நேரத்திலே யா அல்லாஹ், இந்த மக்கா முக்கர்ரமாவிலே யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். இறை நேசர்களாக ஆக்கியா அல்லாஹ், இறை நேசர்களாக ஆக்கியா அல்லாஹ். பாவங்களை வெறுப்பாக்கியா அல்லாஹ், ஈமானை விருப்பமாக்கியா அல்லாஹ், அமல்களை விருப்பமாக்கியா அல்லாஹ். ரஹ்மானே ரஹீமே, எங்களது பிள்ளைகளையும் கபூல் செய்ய அல்லாஹ். எங்களது மனைவிமார்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். எங்களது பெற்றோர்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். குடும்பத்தார்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். அனைத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உனது பொறுப்புகளை விட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை குடியா அல்லாஹ். அந்த பெருமதியான சொத்தை குடியா அல்லாஹ். அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை குடியா அல்லாஹ். உம்ராவுடைய பாக்கியத்தை குடியா அல்லாஹ். நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாக தௌஃபீக் செய்ய அல்லாஹ். கடைசி முடிவை அழகாக்கியா அல்லாஹ். கடைசி
வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. உயர்தரமான சொர்க்கத்தை தருவாயாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.